விளையாட்டுகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முன்னோட்ட திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். செம்பியன் மாதேவி தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான யதார்த்த மனிதர்களை பற்றி பேச நினைக்கிற ஒரு திரைப்படம் அற்புதமாக வந்திருக்கிறது நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரைப்படத்துல பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா தயவு செய்து கேட்கலாம். சரிங்க சரிங்க. இல்ல, இது வந்து ஒரு தமிழகம் முழுக்கவே வந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியும் பதிவு இல்ல நீங்க அப்படி இல்ல, சில கிராமங்கள்ல நீங்க அப்படி ஒதுக்க முடியாது. சென்னையை தவிர சென்னையில நடக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, சென்னையில நடந்திருக்கு. ஓவராலா தமிழகம் ஃபுல்லாவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நகரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நாங்க தெளிவா இருந்தோம். அதனால இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்கோம். இல்ல, இந்த படம் நீங்க முழுசா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிற வகையில் தான் படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க படம் கிளைமேக்ஸ் பார்த்திருப்பீங்க. அதை வந்து போர்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த விஷயம். காதலால ஜாதி கல்வியாளரா வந்து ஜாதி வலியுறுத்தல், காதலால ஜாதி. இன்னொன்னு என்னன்னா ஆர்டிபிஷியலால லவ் இருக்கு, கண்டதும் காதல் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இந்த காலத்துல வந்து எல்லாரும் படிச்சு முடிச்சு அந்த ஜாதியை ஒழிக்கணுமே தவிர காதல்னால இப்படி வராது. இல்ல, காதல்னால ஒழிக்கணும்னு நான் சொல்லல. இப்படியா? இல்ல கூட காமிக்கல. புரியல. ரெண்டு பேருமே வந்து நான் படிச்சிருக்கேன், நான் வேலை பார்த்து காமனாவே வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துல வந்து நான் கல்வியால முன்னேறி இருக்கேன் அப்படின்னு ஒரு சில மூவியா வருது. கண்டிப்பா எல்லா மூவியுமே காதல் வந்து. ஏன்னா மெஜாரிட்டியான விஷயம் வந்து காதலை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. நீங்க கேட்டதுக்கு இனங்க அடுத்த படம் வேணா கல்வியை மையப்படுத்தி இன்னொரு படம், ரெண்டாவது படம் ஒண்ணு பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட கதை வருடங்களை பாத்தீங்கன்னா 2004லயும் 2014லயும் நடந்த மாதிரி தான் பதிவு பண்ணிருக்கு. 2024ல நடந்த மாதிரி பதிவு இல்ல. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு பழைய கதவு 1980s ஸ்டோரி பேஸ் பண்ணி எல்லாம் நிறைய படம் வந்திருக்கு இல்லையா, நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி இதுவும் ஒரு படமா நம்ம இல்ல, தியேட்டர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தியேட்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சூழல் வந்து படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் இருக்கு. பதப்படம் நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டீங்க. பதப்படம் என்னால படம் பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு பதப்படம் நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன். ஒரு படத்தை வந்து இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தான் தீர்வு பண்ணணும். அந்த ஆடியன்ஸு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே தியேட்டர் கிடையாதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறத நினைச்சு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் தான் பண்ணிருக்கேன். மெம்பர் இல்ல, எல்லார்ட்டையும் பண்ணிடலாம். இந்த செகண்ட் வரலையும் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கு. எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணிடலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல காமெடி தானே பண்ணுவாரு. இது பண்ணிட்டு இருந்தாரு. சரக்கு கொடுத்துட்டீங்க, காமெடி பேர்ல நல்ல காதலும் கொடுத்துட்டீங்க. நான் என்னத்தங்க பேசுறேன். நீங்களே இப்போ கீழ் ஜாதி மேல் ஜாதி படம் எடுத்து, ஆனா ஒரு கட்டத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணாலும் மேல் ஜாதிக்காரன் அவன் வந்து ஆயிடுறான். அப்போ அவனுடைய தாட் மாறிட்டே இருக்கு. இது நீங்க எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இல்ல என்னன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷனை வந்து அவனால ஹேண்டில் பண்ண முடியல. இது எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன முடிவு அவனால எடுக்கிறதுன்னு தெரியாம அவன் அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ள இவ்வளவு ஒரு சுத்தி ஒரு பிரச்சனை நடக்குது. கடைசியில நீங்க கிளைமேக்ஸ் பார்த்தா அந்த பையன் தான் அவனுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அவ கூட அப்ரிஷியேட் பண்ணுவான். படத்துல என்ன வருதுன்னா, ஆசைப்பட்டவங்க கஷ்டப்பட்டு படியேறி மேல படிச்சு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா மேல்தட்டுல இருக்கவனுங்கலாம் வேலை வெட்டி இல்லாதவனுங்க வேண்டுமே போய் லவ் பண்ணி அந்த பொண்ணுல கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. இதான உண்மை? இல்ல அப்படி நீங்க உண்மை சொல்ல வரீங்க. இல்ல, அது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வை நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து. இது வந்து ஒரு காதலன் காதலி அவங்க 2 பேரும் சாதியை தாண்டி அவங்க வந்து விரும்புறாங்க. அந்த சடன் ஷாக் வந்து அந்த ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பொண்ணு வந்து நம்மளால பிரெக்னென்ட் ஆயிட்டா, இமீடியட்டா நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஷாக் வந்து அவனால அக்செப்ட் பண்ண முடியல. நார்மலா எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம். மச்சான் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்கறப்போ
அந்த மாதிரி ஒரு நார்மலா அவங்க போய் கேட்கறது வந்து கேட்ட நபர்கள் வந்து தவறான ஒரு ஒரு புரிதலோட இருக்கிறதுனால அதுல ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்றதான் இந்த படம் இது பண்ணிருக்க வழிய வேற பெருசா இதுல அந்த கேரக்டர் வந்து டிமினிஷ் பண்ற அளவுக்கு எதுவும் தப்பா தெரியல. ஹீரோ வந்து நல்லாவே காட்டியிருக்கீங்க. ஆனா இப்ப என்னதான் நம்ம வந்து பொண்ணு மேல ஆசை வச்சாலும் நம்ம ஃபேமிலி வந்து தொட மாட்டோம். என்னதான் அவங்க பண்ணாலும் ஆனா ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே காலி பண்ற மாதிரி இருக்கு. எப்படி ஏத்து போற மாதிரி இருக்கா இது? இல்ல இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து தழுவிதான் இந்த கதையை பண்ணியிருக்கோம். இந்த இன்சிடென்ட் உண்மையாவே நடந்திருக்கு. நீங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பர்ல பாத்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்துக்கலாம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்துக்கலாம். அதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு யாருமே எனக்கு தெரியாது அப்படிலாம் விலைக்கெல்லாம் போக முடியாது. எல்லாருமே இல்ல நீங்க படம் பார்த்து சென்சார் சர்டிபிகேட் தான் படம் பிளே ஆச்சு. சில இடங்கள்ல டைலாக்லாம் இல்ல இல்ல அதுதான் சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள் வந்து சென்சார் மியூட். புதுசா படம் பண்றவங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்க தியேட்டர் கிடைக்கல, கம்மியா தான் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. புதுசா படம் பண்ண நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறது சஸ்டெயின் பண்ணாதான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நீங்க எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கும்போது நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வேற வழியே கிடையாது. சினிமாவுக்காக வந்துட்டோம், சினிமாவுக்கு படம் பண்ணணும்னு வந்துட்டோம். எது இருந்தாலும் போராடி தான் வந்தாகணும். முடிஞ்ச அளவு போராடுறோம். தேட்டரு கிடைக்கிறதுக்கான இன்னைய வரலையும் என்னோட சொந்த ஊர்லயே எனக்கு இன்னும் தேட்டர் கிடைக்கல. என் சொந்த ஊர்ல அஞ்சு தேட்டர் இருக்கு. 5 தேட்டர்ல ஒரு தேட்டர்ல ஒரு ஷோ கூட கிடைக்கல. இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது பார்க்கலாம். இல்ல நீங்க மத்தவங்க ஹெல்ப் பண்றீங்க கேக்குறீங்க. படத்துல ஹீரோயினே வரலையே ப்ரொமோஷனுக்கு. இல்ல அவங்க ஒரு படத்துல ஷூட் ஆல்ரெடி ஒரு 15 நாள் ஷெட்யூல்ல ஹைதராபாத் போயிருக்காங்க. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால தான் இது வந்து ஆக்சுவலா ப்ரெஷ் ஷோவுக்கு வந்து பிளான் பண்ணல. திடீர்னு முடிவு எடுத்ததுனால கம்யூனிகேட் பண்ண முடியல. மற்றபடி எதுவும் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?